இந்த பிரபஞ்சத்தின் மற்ற கோள்களுக்கு இல்லாத தனி சிறப்பு நமது பூமிக்கு மட்டும் உண்டு. ஆம், உயிர்கள் தோன்றி வளர்ந்து வாழ்வதற்கு அடிப்படையான நீர் நமது பூமிக்கு மட்டும் வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கின்றது. நீரின்றி அமையாது உலகு என்றான் வள்ளுவன். ஆம், நீர் இல்லையேல் உயிர்கள் இல்லை, வளங்கள் இல்லை. இத்துணை சிறப்புமிக்க நீரை தேக்கி பாதுகாக்க நமது முன்னோர்கள் பண்டை காலத்திலேயே பல நீர்நிலைகளை ஏற்படுத்தி உள்ளனர். தமிழக வரலாற்றிலேயே பொற்காலமாக போற்றப்படுவது சோழர்களின் ஆட்சி காலம்தான். சோழ சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்ட முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கிபி 907 ஆண்டிற்கு பிறகு சிதம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளின் பாசன வளத்தை பெருக்கவும் சோழ சாம்ராஜ்யத்தின் நீர்வளத்தை அதிகரிக்கவும் பராந்தகன் திட்டமிட்டார். சோழ நாடு சோர்வுடைத்தது என்பார்கள். அந்த சோழர்களின் ஆட்சி காலத்தை படம் பிடித்து காட்டும் பொக்கிஷமாக நமக்கு கிடைத்திருப்பது அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் என்னும் வரலாற்று காவியம். அந்த மாபெரும் காவியத்தின் தொடக்கத்திலேயே சோழ நாட்டின் வளத்தை காட்ட விரும்பிய கல்கி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தாயாக திகழும் அன்னை காவிரியையும் அந்த காவிரியின் புகழை பறைச்சாற்றிக் கொண்டிருக்கும் வீராணம் ஏரியையும் தான் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். ஆம், பராந்தக சோழனின் எண்ணப்படி சோழ நாட்டின் வளத்தை பெருக்கவும் சோழ நாட்டிற்கு ஒரு நீர் அரணாகவும் உருவானதுதான் இந்த வீராணம் ஏரி. வீரத்தின் உறைவிடமாக திகழும் சோழ படை வீரர்களை கொண்டு போர் நடைபெறாத காலங்களில் சிதம்பரத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கே காடுகளால் சூழப்பட்ட சிறு ஓடை போன்ற ஒரு பகுதியை விரிவுபடுத்தி ஆழப்படுத்தி அங்கே ஒரு பெரிய ஏரியை உருவாக்கினான் பராந்தக சோழன். அந்த பகுதியில் குடிகொண்டிருக்கும் வீரநாராயண பெருமாளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வீரநாராயண ஏரி என்று அந்த ஏரிக்கு பெயரும் சூட்டினார். அந்த வீரநாராயண ஏரிதான் இன்று வீராணம் ஏரி என்று பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. வீரநாராயண ஏரியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தமிழகத்தில் உள்ள கல்வெட்டுகளை பார்க்க வேண்டும். அந்த கல்வெட்டுகளில் நீர்ப்பாசனங்கள், நீருடைய நிர்வாகத்தை பற்றி பல செய்திகள் கிடைக்கின்றன. அதில் பார்க்கின்ற பொழுது நீரை தேக்கி வைப்பதற்காக அந்த நாளில் உள்ள சோழ மன்னர்கள் எல்லாம் கிணறுகள், ஏரிகளை வைத்ததாக நாம் பார்க்கின்றோம். அதை பரிபாலனம் செய்வதற்காக ஏரி வாரியம் என்பதாக கூட ஏற்படுத்தியதாக நாம் அந்த கல்வெட்டு செயலில் தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த முறையில் வீரநாராயண ஏரியானது மிகப்பெரிய ஏரியாக இங்கே அது வெட்டப்பட்டது. காவிரியில் இருந்து கல்லணை வழியாக கீழணைக்கு வரும் நீர் அணைக்கரை பகுதியிலே இரண்டாக பிரிகின்றது. அதன் ஒரு பகுதி சுமார் 22 கிலோமீட்டர் நீளமுள்ள வடவாறு வாய்க்கால் வழியாக வீராணம் ஏரிக்கு நீர்வரத்தாக வந்து சேருகின்றது. பராந்தக சோழனின் வழியில் வந்த ராசேந்திர சோழன் கங்கையை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை நிறுவியது வரலாறு. அந்த பகுதியின் வளத்திற்காக சோழகங்கம் என்ற ஏரியையும் கங்கை கொண்ட சோழன் ஏற்படுத்தினான். இந்த ஏரியின் கேட்ச்மெண்ட் ஏரியா, அதாவது நீர்பிடி பரப்பு, பெரம்பலூர் மாவட்டத்தில் சுமார் 165 சதுர மைல் பரப்பளவில் பெய்யக்கூடிய மழை நீராகும். இந்த ஏரி தற்போது பொன்னேரி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஏரியின் உபரி நீரும் மற்றொரு நீர்வரத்தாக வீராணம் ஏரிக்கு வந்து சேருகின்றது. இப்படி இரு பகுதியிலிருந்து வந்து சேரும் தண்ணீரால் ஏரியில் முழு அளவில் நீர் தேங்கி இருந்துள்ளதாக வரலாறு.
தமிழக சரித்திரத்தின் சாதனை சின்னமாக சுமார் 40.2 சதுர கிலோமீட்டர் சுற்றளவில் வெட்டப்பட்டுள்ள வீராணம் ஏரியின் நீர்பிடி பரப்பு 39 சதுர கிலோமீட்டர்களாகும். வீராணம் ஏரியின் அப்போதைய கொள்ளளவு 1441 மீட்டர் கன அடியாக இருந்துள்ளது. அதிகபட்சமாக 15 அடி ஆழம் கொண்ட ஒரு பெரிய நீர் அரண் போல காட்சியளித்திருக்கிறது இந்த வீராணம் ஏரி. சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் உள்ள வீராணம் ஏரியின் பிரதான கீழ்ப்பகுதி இப்போதைய காட்டுமன்னார் கோயில் ஊரிலிருந்து சேத்தியாத்தோப்பு செல்லும் சாலையாக உள்ளது. 8 கிலோமீட்டர் நீளமுள்ள மேல்பகுதி சேத்தியாத்தோப்பு கும்பகோணம் சாலையில் உள்ளது. இத்துணை வரலாற்று சிறப்புமிக்க இந்த வீராணம் ஏரியில் நீர்வழி போக்குவரத்து நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரில் இருந்து நீர் வழியாக திருச்சிக்கும், அங்கிருந்து வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கும், வீராணத்தில் இருந்து கான்சாஹிப் வாய்க்கால் வழியாக பரங்கிப்பேட்டைக்கும் பரிசல் போக்குவரத்து மூலமாக பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டதற்கு செவிவழி செய்தியும் வரலாற்று ஆதாரமும் உள்ளது. பரிசல் போக்குவரத்துல நடந்துகிட்டு இல்லை, ஒன்றும் தெரியல. அந்த வாய்க்கால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா சொல்லுவாங்க, இருந்து இவங்க அத்தனை தருவாங்க, இதுல இருந்து வீராணம் ஏரிக்கு படகு கொண்டாங்க நிப்பாட்டுற இடம், சரக்கு இறக்குற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். ஆரம்ப காலத்திலே கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி வரையிலும் நீர் வழியாக போக்குவரத்து நடந்ததாகவும், அங்கிருந்து வடவாற்றின் மூலமாக வீரநாராயண ஏரி வரையிலும் கோயம்புத்தூரில் பொருள் வந்ததாகவும், அங்கிருந்து பரங்கிப்பேட்டை வரையில் அவைகள் வந்ததாக நாம் வரலாற்று செய்தியாக பார்க்கின்றோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது 1906 சர் பிரான்சிஸ் ஐசிஎஸ் என்ற ஆங்கிலேய அதிகாரி தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்தபோது எழுதப்பட்ட தென்னார்காடு மாவட்ட அரசிதழில் இந்த நீர்வழி போக்குவரத்து பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்தியாவிலே முதல்ல இரும்பு தொழிற்சாலையானது பரங்கிப்பேட்டையில் தான் இருந்தது. ஆகையால் அதற்கு தேவையாக நீர் மார்க்கமாகவே நீர் வழியாகவே பரிசலிலே பொருளை கொண்டு வந்ததாக வரலாற்றை தெரிந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட வீரநாராயண ஏரியானது ஆரம்ப காலம் முதற்கொண்டே நீர் பாசனத்துக்கு மட்டுமில்லாமல் நிலங்களோட முன்னேற்றத்துக்கு மட்டுமல்லாமல் தொழில் முன்னேற்றத்துக்கு பயன்பட்டது என்றப்பட்ட செய்தியானது ஒரு அரிய செய்தி. இதை நாம் கல்வெட்டில் தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஏரியோட இன்னொரு முக்கியமான பயன்பாடு என்னன்னா, இப்ப இந்த சீ வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்குல்ல, கடல் நீர் உள்ளார போந்துட்டு இருக்கு. அது காரணம் நிலநீர் குறையறதுனால கடல் நீர் உள்ளார வருது. ஆனா இந்த மாதிரி மேல்மட்ட நீர்களை தேக்கிறதுனால நிலநீர் மட்டம் உயரும். அந்த நிலநீர் மட்டம் உயர்றதுனால கடல் நீர் உள்ளுக்கு அதை பாசனத்துக்கு பயன்படுத்தோ இல்லை குடிநீராக பயன்படுத்தி சில சிக்கல் வருது, தொந்தரவுகள்லாம் வருதுல, அதெல்லாம் அதில் சரி பண்ண முடியும். வீராணம் ஏரியின் கரையின் உயரமும் சிதம்பரம் நடராசர் கோயிலின் கோபுர உயரமும் ஒரே சமமான மட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதிலிருந்து சிதம்பரத்தை விட மிக உயரமான பகுதி காட்டுமன்னார் கோயிலும் வீராணம் ஏரியும் என்பது தெரிய வருகின்றது. லால்பேட்டை வெள்ளேகால் ஓடை கலங்கு பகுதியில் இருந்து பார்த்தால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் உள்ள புகைபோக்கி குடுவைகள் நம் கண்ணுக்கு தெரியும். விரிந்து பறந்த வீராணம் ஏரியின் வடக்கு பகுதி வடிகால் நீர் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெய்வேலியை சார்ந்த பகுதியின் விளைநில பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது கண்கூடான ஆதாரமாகும். காவிரி நீர் கடலில் கலப்பதற்கு முன் கடைசியாக உள்ள அணை கீழணை. இந்த அணையின் தென்பகுதியில் இருந்து பிரியும் தெற்கு ராஜன் வாய்க்கால் மற்றும் குமுக்கி மன்னி ஆறு வழியாக வரும் நீர் தஞ்சை மாவட்டத்தின் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. வடக்கு பகுதியில் உள்ள வடக்கு ராஜன் வாய்க்கால் மற்றும் வடவாறு வாயிலாக வரும் நீர் கடலூர் மாவட்ட பாசனத்திற்கு
பயன்படுத்தப்படுகின்றது. வெள்ள காலங்களில் காவிரி நீர் பெருக்கெடுத்தால் கொள்ளுமிடமாக கொள்ளிடம் இருந்தாலும் அதனையும் மிஞ்சிச் செல்லும் நீர் கீழணைக்கட்டிலிருந்து வீராணம் ஏரிக்கு திருப்பிவிடப்பட்டு அங்கு தேக்கி வைக்கப்பட்டு தேவையான காலங்களில் பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுவது வரலாற்று புகழ்மிக்க தொலைநோக்கு திட்டம் அல்லவா? வீராணம் ஏரிக்கு நீர் வருகின்ற வடவாற்றில் உள்ள 24 வாய்க்கால்கள் மூலம் வெளியேறுகின்ற நீர் சுற்றியுள்ள 11,178 ஏக்கர் நிலத்திற்கு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. வீராணம் ஏரியில் கீழ்ப்புறம் 28 பாசன மதகுகளும் மேல்புறம் 6 பாசன மதகுகளும் உள்ளன. இதன் மூலமாக தமிழகத்தின் 44,856 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றது. அழகிய நீல நிற நீர்த்தேக்கமாக நடுவே இருந்து கொண்டு தன்னை சுற்றியுள்ள நிலங்களுக்கெல்லாம் வளமை எனும் பசுமையை பரிசாக தந்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த வீராணம் ஏரி. வீராணம் ஏரியின் நீரை தேக்கி வைக்கும் பட்சத்தில் லால்பேட்டை அருகில் உள்ள மதகுகள் மூலம் கசியும் நீர் வெற்றிலை விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த வெற்றிலை வியாபாரத்தை லால்பேட்டை வியாபாரிகள் மிகவும் பெருமையுடன் பேசுவார்கள். நாங்கள் லால்பேட்டையில் இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் உள்ள முஸ்லீம்கள் இதெல்லாம் நாங்களாம் விவசாயிகள் தான். அதுலேயும் வெற்றிலை விவசாயிகள். இந்த ஏரியை நம்பியே வாழ்கிறோம் நாங்கள். இதனால் நாங்கள் ஒரு காலத்தில் இந்த ஏரியை நம்பி வெளிநாட்டுக்கெலாம் நாங்கள் போனதில்லை. வெளியூர்காரங்களுக்கும் பொண்ணும் கொடுக்க மாட்டோம், பொண்ணும் எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த வீராணம் ஏரியை நம்பி வெற்றிலையை நம்பி நாங்கள்லாம் இருந்தோம். நாங்கள்லாம் அவ்வளோ தெளிவாக செழிப்பாக இருந்தோம். இத்துணை வரலாற்று புகழ்மிக்க இந்த வீராணம் ஏரியின் இன்றைய நிலை என்ன? இதன் சூழல்கள் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றன? என்னுடைய ஃபுல் கெப்பாசிட்டி முழு கொள்திறன் என்னன்னா 47.5 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதனுடைய கொள்ளளவும் குறைஞ்சு போச்சு. ஏரி தூர்ந்து விட்டது. ஏரியை இது வரைக்கும் தூர் வரவே இல்லை. இடையில உள்ள சில பாலிடிக்ஸால் ஏரி காரியம் விட்டாங்க, மற்றவெல்லாம் செஞ்சாங்க. அதனால் பல வகையில் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டு போயிட்டோம். ரொம்ப காலமாக இந்த வீராணம் ஏரியில் உள்ள 5 மதகுகளை அடைக்கவும் மாட்டாங்க. எப்போதுமே தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். 3 போகம் நடுவுனாங்க. எப்போதுமே தெளிவாக வெற்றிலை கொடிக்கார் வளர்ந்துட்டு இருக்கோம். நல்ல வளர்ச்சியில் இருந்தோம். இப்போ இடைப்பட்ட காலங்களில் வீராணம் ஏரியை காய விட்டு இது பண்ணதால் அப்புறம் போர் செட்லாம் செய்துக்கலாம். இப்போ தான் நாங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போக ஆரம்பிச்சிருக்கோம், மற்றெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இது நம்பியே வாழ்றோம் நாங்கள். தமிழகத்துடைய பொற்காலம்னு சொன்னால் அது சோழர் காலத்தை சொல்லுவாங்க. அதை அப்படி சொல்வதற்கு ஒரு நியாயமான காரணம்னு ஒன்று பார்க்கணுன்னா சோழ காலத்தில் வெட்டப்பட்ட வீராணம் ஏரி இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். அரசியல் பாகுபாடின்றி வீராணம் ஏரியை பராமரிக்க உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார். முன்னொரு காலத்தில் முப்போக சாகுபடி நடந்த தங்களது விளைநிலங்களில் இன்று ஒரு போகத்திற்கே தேவையான நீர் கிடைக்கவில்லை என்று காட்டுமன்னார் கோயில் பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த ஏரியாவில் 75% மக்கள் விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு தொழிலை சார்ந்தவர்கள். இவர்களுடைய பெரும்பாலும் இந்த கூலி தொழிலாளர்கள் இன்னைக்கு கேரளா மற்றும் பிற மாநிலங்களில் சென்று பிழைக்கக்கூடிய ஒரு அவல நிலை இங்கே ஏற்பட்டு போச்சு. இங்கே வெற்றிலை தொழிலையே முழுதும் நம்பி இருந்த முஸ்லீம் சமுதாய இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வேலைக்காக வீட்டை விற்றோம், நிலத்தை விற்றோம், வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. இங்கே உள்ள விவசாய நிலம் பாழ்பட்டு போனதாலையும் நீர்வரத்து குறைந்து போனதாலையும் நிலத்தடி நீர் மிகவும் வற்றி போனதாலையும் நீர் ஆதாரம் இல்லாமல் இந்த ஏரியாவை மிகவும் விவசாயத்தில் நசிந்த பகுதியாக நலிவடைந்த பகுதியாக மாறி போச்சு. எதனால் இந்த மாற்றங்கள்?
ஏன் இந்த அவல நிலை? தமிழகத்தின் தலைநகரான எழில்மிகு சென்னைக்கு வீராணம் ஏரியில் இருந்துதான் குடிநீர் எடுத்துச் செல்லப்படுகின்றது. வீராணம் ஏரி நீர் சேத்தியாத்தோப்பு அருகே முதல்நிலை சுத்திகரிப்பு நடத்தப்பட்டு பெரிய இரும்பு குழாய்களின் மூலம் சென்னைக்கு அனுப்பப்படுகின்றது. மேலும் சேத்தியாத்தோப்பு முதல் பன்ருட்டி வரை உள்ள பல இடங்களில் மிக ஆழமான ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அதில் உறிஞ்சப்படுகின்ற நீரும் சென்னைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. சென்னைக்கு வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்துச் செல்லக்கூடாது என்று பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் மெட்ராஸுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. மறைந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வேர்ல்டு பேங்க்ல சென்னை குடிநீர் திட்டத்திற்கு பணம் கேட்டார். அப்ப வேர்ல்டு பேங்க்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது விவசாயிகளை அவர்களுடைய பர்மிஷனோட நீங்க தண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்காக அரசாங்கம் ஒரு விவசாயிகளுடைய கூட்டத்தை கூட்டுச்சு. அந்த கூட்டத்தில் கூட நாங்கள் என்ன சொன்னோம்னா, விவசாய சங்கங்கள்லாம் என்ன சொன்னோம்னா, நீங்கள் சென்னைக்கு தண்ணீர் எடுத்து செல்வதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் ஏரியை தூர்வாரி விட்டு இங்க இருக்கிற நிலத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு நீர் ஆதாரத்தை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு எடுத்து செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இன்றைக்கும் எங்களுடைய அதுதான், சென்னைக்கு தண்ணி எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து விட்டு எடுத்து செல்லுங்கள். உரிய பாதுகாப்புனா என்ன? இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் தி டேங்க். தூர்வாரி கொடுங்க, நிறைய தண்ணியை சேமிங்க, எடுத்துட்டு போங்க. வடலூர் ஏரியாவில் நாங்கள் 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம். இப்போ போர்லாம் சொந்தமாக வச்சிருக்கோம். போருக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் டிஃபரன்ஸ்ல வீராணம் போர் போடுறதுனால எங்கள் போர் இன்னைக்கு அடி வாங்கி போச்சு. அதனால எங்கள் பகுதி ஃபுல்லாகவே விவசாயம் செய்ய முடியாத தவிச்சுன்னு வெறும் கரம்பாவே கிடக்கு. அதனால எங்களுக்கு வேற மாற்று வழி இது வரைக்கும் யாரும் செஞ்சும் கொடுக்கல. வீராணம் ப்ராஜெக்டை நிறுத்தினால் ஒழிய நாங்களும் விவசாயம் செய்ய முடியாது. வீராணம் தண்ணீர் இங்குள்ள விவசாயிகளுக்கே போதவில்லை என்பதுதான் இவர்களின் கோரிக்கை. இருக்கிற தண்ணியை குடிநீருக்கு எடுத்து செல்வதுதான் அக்கறை காட்டுறாங்க. இங்க உள்ள விவசாயிகள் இதை பயன்படுத்தணுங்கிறதுல யாரும் செயல்படுத்த தெரியல. இங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணியை தராம அங்க மதகெல்லாம் அடைச்சி அவங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி தராம எடுத்துட்டு போறதை தான் நாங்க தப்புன்னு சொல்றோம். வீராணம் திட்டத்தால விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய இழப்புங்கிறது இங்க இருக்கிற எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு தான் தெரியும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கோ அதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களோ வீராணம் தண்ணி எடுத்துகிட்டு போனால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே தவறு இல்லை, நாங்களும் ஒன்றும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லலை. எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, எங்களுக்கு தேவையான தண்ணி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். வீராணம் ஏரி இதிலிருந்து தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதா குடிநீருக்கு பயன்படுத்துவதா என்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இப்பொழுது எல்லோராலும் பேசப்படுகிறது. உயிரை காப்பது எவ்வளவு முக்கியமோ அதை போல பயிரை காப்பதும் மிகவும் முக்கியம். பயிர் தொழில் அது ஒரு உயிர் தொழில்தான். எனவே கிடைக்கக்கூடிய நீரை குடிநீருக்கு விவசாயத்திற்கும் எவ்வாறு நாம் பகிர்ந்து கொள்வது என்பதை பற்றி எல்லா நிபுணர்களும் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். 45,000 ஏக்கர் நிலத்திற்கு பாசன நீர் வழங்கி வந்த வீராணம் ஏரி இன்று 12,000 ஏக்கர் நிலத்திற்கே தண்ணீர் தர முடியாத நிலைமையில் உள்ளது. வருமானம் தரக்கூடிய வேற எந்த மாதிரியான தொழில்களும் இங்க பண்ண முடியாது. சென்னைக்கு குடிநீருங்கிறது தேவைதான். இவ்வளவு விவசாயிகளுடைய வேதனையை சுமந்துதான் இந்த தண்ணீர் கொண்டு போகணுமா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. நாங்க ஆளுநர்கிட்டையும் சந்திச்சு மனு கொடுத்து இதுக்காக பல போராட்டங்களையும் நாங்க சந்திச்சிருக்கோம். வீராணம் ஏரியிலிருந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா, மேட்டூர் அணை தான் இந்த வீராணம் ஏரியினுடைய நீர் ஆதாரம். இந்த மேட்டூர் அணைக்கு ஜனவரி 29ஆம் தேதி பாசனத்திற்கு மேட்டூர் அணை நிறுத்தப்படும். அதற்கு பிறகு தண்ணீர் குடிநீருக்காக சேலம் போன்ற பகுதிகளுக்கு குறைஞ்ச அளவு தான் தண்ணி விடுவாங்க. ஆனா நாங்க என்ன கேட்டோம்னா, மேட்டூர்லயே தண்ணி இல்லைன்னா நீங்க எப்படி இதுக்கு தண்ணி வரும்? அதாவது ஸ்கீம் இஸ்
not feasible practically and technically. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலைதலைய கடற்காவிரியோ இன்று வறண்டு போய் கிடக்கின்றது. காவிரியின் சிக்கலோ நீடித்துக் கொண்டே செல்கின்றது. பாசனமும் பாழ்பட்டு போய் கிடக்கின்றது. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் வீராணம் நீர்பிடிப்பு பகுதியில் மேல்மட்ட நீர்வரத்து வாய்ப்பு என்ற ஆய்வு அறிக்கை இப்போது உள்ள சூழ்நிலையில் வீராணத்தை சுற்றியுள்ள ஆயக்கட்டு வேளாண்மை பாதிக்கப்படாமல் சென்னை குடிநீருக்கு வீராணம் தண்ணீரை எடுத்துச் செல்வது சாத்தியமல்ல என்று கூறுகின்றது. மூவேந்தர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் 40,000 ஏரிகள் இருந்ததாக வரலாறு கூறுகின்றது. அவைகளில் பல ஏரிகள் தற்போது இருந்த சுவடே தெரியாமல் அழிந்தே போய்விட்டன. ஒரு காலத்தில் இந்த வீராணம் ஏரி தமிழகத்தின் வளமைக்கே ஆதாரமாக இருந்துள்ளது. இன்று சரியான பராமரிப்பு இல்லாததால் இதன் கொள்ளளவு மிகவும் குறைந்து போனதாக அரசு அறிக்கையே கூறுகின்றது. வீராணத்தை முழுமையாக பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்காமல் நீரை மட்டும் உறிஞ்சிக் கொண்டே போனால் வீராணம் ஏரியே வறண்டு போகின்ற நிலைமை கூட ஏற்படலாம். இதனால் பாழ்பட்டு போவது வீராணத்தை சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் மட்டுமல்ல, விவசாயத்தையே தொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் விவசாயிகளின் எதிர்காலமும் தான். வறண்டு போகப் போவது நிலங்கள் மட்டுமல்ல, இவர்கள் வாழ்க்கையும் தான். அன்னையை போல சென்னைக்கு தண்ணீரை தந்து கொண்டிருக்கும் இந்த வீராணம் பகுதி மக்களுக்கு சென்னை என்ன கைமாறு செய்யப் போகின்றது? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனியும் உண்டோ? எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும்.